சரி, இப்ப லாஸ்ட் கிளாஸ் பத்தி கொஞ்சம் ரிவைஸ் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுலதான் நம்ம இருக்கோம் இல்லையா? நிகிரகணம். சோ நிகிரகணம்ங்கிறது மனசுத்தி அண்ட் மனசு திருடமா இருக்கிறது, இந்த ரெண்டும் வேணும். சோ எப்படி நாம நிகிரகணம் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதுக்கு முந்தின கிளாஸ் எல்லாம் பார்த்தோம். சோ எண்ண ஓட்டங்கள்னா என்ன, சிந்தனைனா என்ன, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன இன்புட் போறதோ அதை நம்ம மாத்தணும். ஸோ இன்புட் நம்மளோட இந்திரியங்கள் மூலமா தான் மனசுக்கு போறது அப்படிங்கறதுனால இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்திரியத்தை ரெகுலேட் பண்ண பண்ண நமக்கு அவுட்புட் மாறும். ஸோ மனசுக்கு போற இன்புட் மாறும். ஸோ நம்ம கையில இருக்கிறது இந்திரியங்கள் தான். ஸோ இந்திரியங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தியானம் பண்ணலாம், இல்ல நாம ஜபம், பஜன், சத்சங்கம் அட்டன் பண்றது, நம்மளோட தாட்ஸை நம்மளே வாட்ச் பண்றது, அனலைஸ் பண்றது, லிஸ்ட் போடுறது, இது மாதிரி நிறைய. அப்புறம் நித்திய விவேகம், வைராக்கியம், இதெல்லாம் தான் நம்மள நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஸோ இந்த இந்திரியங்களை நம்ம வேற பக்கம் திருப்பணும். ஸோ இவ்வளவு நாள் நமக்கு அது தெரியாது. நம்ம வேலைகளை பண்ணிட்டு இருந்தோம், மனசு போற போக்குல போயிட்டு இருந்தோம். பட் இப்ப நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இந்திரியங்களை நம்ம வேற திசையில திருப்பணும். சோ திசையில திருப்பி சத்துவத்தை நோக்கி, சோ சத்துவ பாதையில என்னெல்லாம் இருக்கோ, இந்த மாதிரி சத்சங்கம் அட்டன் பண்றது, கேட்கறது, ஸ்ரவணம், மனனம், இந்த மாதிரி இதை நோக்கி நம்ம திருப்ப நம்ம மனசுக்கு போற இன்புட் நம்ம பாக்குற வியூ அதே உலகம்தான், அதே பொருட்கள் தான், அதே உயிரினங்கள் தான் நம்மளை சுத்தி இருக்கு, அதே சூழ்நிலை தான். ஆனா நம்ம பாக்குற பார்வை மாறுறது. அப்ப மாறும்போது நமக்கு போற இன்புட் மாறும். அதையும் நம்ம கர்ம யோகமா செய்யும் போது இன்னுமே நமக்கு அந்த வைராக்கியம் ஜாஸ்தி ஆகும். சோ அது போக போக நமக்கு மனசு கண்ட்ரோல்ல கொண்டு விடும். சோ அதான் நிகிரகணம், அதாவது மனசுத்தி. அந்த மனசு திருடமாவும் இருக்கணும், அதுக்குதான் அந்த வைராக்கியம் சப்போர்ட் பண்ணும். அப்போ மனசு திருடமாவும் இருக்கும், சுத்தியாவும் இருக்குங்கும் போதுதான் மனசு நிகிரகணம் ஆறுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு டவுட். சோ வைராக்கியம் அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம், எதமானம், அது இதெல்லாம். இந்த இடத்துல அந்த சித்தம்ல போய் தான் இப்ப நான் பாக்குறேன் ஒரு பொருளை அப்படின்னா, என் மனசு சொல்றது, புத்தி கேட்கறது, புத்தி இதை பாருங்கிறது நான் பாக்குறேன். அப்ப அதுல இருந்து எனக்கு இன்புட் மனசுக்கு புத்திக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். புத்தி வில் சென்ட் டு மனசு அந்த இடத்துல சம்ஸ்காரமாகவும் ஆகலாம், அது போய் வாசனையாகவும் ஸ்டோர் ஆகலாம், இல்ல சம்ஸ்காரத்தோட இருக்கும். நாம மத்த இப்போ இன்புட்டை திருப்பிட்டோம்னா அந்த சம்ஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சமா அது போயிடும். நல்ல சம்ஸ்காரம் போட்டு அதை எடுத்துடலாம். இப்ப வாசனையில ஸ்டோர் ஆயிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம். சோ வாசனையில ஸ்டோர் ஆயிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த இன்புட்டை கொடுக்க அந்த வாசனைகளும் மாறும். அப்ப அந்த வாசனை ப்ரொடியூஸ் ஆகிற எண்ணங்கள் மாறும், அப்ப செயல்கள் மாறும். திருப்பி நம்ம மாத்திட்டோம், அதனால திருப்பி நல்ல எண்ணங்கள் வரும், வாசனைக்கு போகும். இப்படிதான் நம்ம அந்த சுழற்சி. அப்ப நம்ம வாசனையில இருந்து வெளியில வரலாம். சோ அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், வாசனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ அந்த வாசனைகள் சித்தத்துலதான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு தெரியல, சித்தத்துல இருந்தா கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த ஆங்கிள் எல்லாம் பார்க்கல, முதல்ல சித்தத்துல இருக்கிறத பார்க்கவும் முடியாது. சோ அதனால அந்த சித்தம் எதனாலெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு ரிஷிகள், அதாவது பதஞ்சலி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சித்தம் பேஸ்ட் ஆன் 3 குணம் தான். அந்த 3 குணங்கள் தான் பிரகிருதி சம்பவம். அந்த 3 குணங்களால ஆனதுதான் அந்த சித்தம். அப்ப அந்த 3 குணங்கள் என்னென்ன பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருக்குமோ அதுதான் சித்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப பெர்முடேஷன் காம்பினேஷன் என்னெல்லாம் இருக்கலாம்? ஒண்ணு ஃபுல்லா சத்துவத்திலே இருக்கலாம், இல்ல ரஜஸ்ல இருக்கலாம், இல்ல தமஸ்ல இருக்கலாம், இல்ல காம்பினேஷனா இருக்கலாம், இல்ல இல்லாமலே இருக்கலாம், தாட்ஸே இல்லாம இருக்கலாம். இந்த 5ல தான் இருந்தே ஆனும் இல்லையா? சோ இந்த 5 காம்பினேஷனை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, க்ஷிப்தம், மூடம், ஏகாகிரம், நிருத்தம், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது, விசித்தம், இந்த மிக்சட். ஸோ ஃபர்ஸ்ட் மூடம்னு எடுத்துட்டோம்னா ஒன்லி தமஸ். ஸோ நிறைய பேரை நீங்க தமஸ்ல பார்க்க முடியும். ஆக்சுவலா நம்ம மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3மே இருக்கும். நம்ம ஆல்வேஸ் பி இன் விசித்தம் தான் டே டு டே லைஃப்ல. ஆனா அந்த விசித்தத்துல அந்த ரேஷியோ இருக்கு.
இப்போ 3 கலந்தது விசித்தம்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த 3லயும் சில பேருக்கு சத்துவம் ஜாஸ்தியா இருக்கும், மத்த 2ம் கம்மியா இருக்கும். சில பேருக்கு ரஜஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், மத்த 2ம் கம்மியா இருக்கலாம். சில பேருக்கு தமஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அப்புறம் ரஜஸ் இருக்கும், அப்புறம் தான் சத்துவம் இருக்கும். இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து, அவளோட வாசனைகளை பொறுத்து, மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து டிஃபர் ஆகுமே தவிர, ஆனா எப்படியும் இந்த 3க்குள்ளதான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. சோ இதுதான் விசித்தம். நம்ம விசித்தம் தான் மோஸ்ட்லி நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிறது இந்த விசித்தத்துலதான் இருப்போம். சோ க்ஷிப்தம் மூடம். க்ஷிப்தம்ங்கிறது எப்படின்னா ஃபுல் ரஜஸ். எப்பவுமே நம்ம ரஜஸ்ல இருக்கிறது இல்லைல்ல. கொஞ்சம் தூங்குறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்ல கொஞ்சம் கோவிலுக்கு போறோம், இந்த மாதிரி கலந்து இருக்கும். சோ க்ஷிப்தம் வந்து நமக்கு அந்த அளவு இருக்காது. அடுத்தது மூடம். மூடம்னா ஃபுல் தமஸ். நம்ம தூங்குற ஸ்டேட்டை வேணா மூடம்னு சொல்லிக்கலாம், மற்றபடி இருக்காது. அதுக்கப்புறம் ஏகாகிரம், ஃபுல்லா சுத்த சத்துவம், அதுவும் நம்ம இருக்கிறது இல்லை. அது ஓரளவு ஞானியோட ஸ்டேட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா சூழ்நிலைகள் இருக்கு, சில இது ட்ரிகர் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லா சத்துவத்துல இருக்க முடியாது நார்மல் லைஃப்ல. அதுக்கப்புறம் நிருத்தம். நிருத்தம்ங்கிறது தான் தாட்லெஸ் சமாதி ஸ்டேட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லுறோம்ல. ஸோ தட் இஸ் நிருத்தம். நம்ம இருக்கிறது விசித்தம்னு பார்த்துட்டோம். ஸோ 3 காம்பினேஷன்ல தான் இருக்கும். ஆனா இது ஸ்டோர் ஆயிருக்கிற இடம் வந்து சித்தம்னு பார்த்தோம். இந்த சித்தத்துல இருக்கிறதுல இப்ப நான் தமஸ்ல இருக்கேன், நான் ரஜஸ்ல இருக்கதா, என்னோட சித்தத்துல என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் வந்து வியூ பண்ண முடியாது, நான் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த சித்தத்தோட அவுட்புட்டை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்ப ஒரு கரண்ட் இருக்குன்னா கரண்ட் இருக்கான்னு நான் பார்க்க முடியாது. ஆனா அதுல லைட் எரியறதான்னு பார்த்தா ஆமா கரண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி நான் எதை வச்சு பாக்குறது அப்படிங்கிறது தான் அவர் வந்து 5 விருத்தியா சொல்றாரு. சோ 5 விருத்தியில நம்ம எண்ணங்கள் போற போக்கு அதான் விருத்தி. எண்ண போக்கு தான் விருத்தின்னு சொல்றோம். அப்ப அந்த விருத்தியில 5 டைப் சொல்றார். என்ன சொல்றார்? பிரமாண விருத்தி, விபர்ய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, இன்னொன்னு என்னது ஸ்மிருதி விருத்தி. சோ 5 விருத்தி சொல்றேன். இந்த 5க்குள்ளதான் நம்ம எண்ண ஓட்டங்கள் இருந்தே ஆணும். இப்ப இந்த எண்ண ஓட்டங்களை நம்ம வாட்ச் பண்றோம்ல, அந்த எண்ண ஓட்டங்களை வச்சு நான் சித்தத்துல என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்னோட வாசனை எதுல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். சோ வாசனாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது டைரக்டா. இந்த விருத்திகளை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் விருத்திகளை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். என்னோட விருத்தி எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நான் ஓரளவு லிஸ்ட் போட்டேன்னா, அதை வச்சுட்டு நான் ரஜஸ்ல ஒர்க் பண்ணணுமா, தமஸ்ல ஒர்க் பண்ணணுமா, நான் சத்துவத்தை நோக்கி போகணும். அதுதான் என்னோட லட்சியம். சோ நான் எப்படி போறது, ஆக்ஷன் என்ன பண்ணுறதுங்கிறது இதை வச்சுதான் நான் டிசைடே பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. நான் வந்து இந்த பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதியில இருக்கு இந்த 5 விருத்தியில நான் மோஸ்ட்லி விகல்பத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் லிஸ்ட் பண்ணின்னு வரேன். அப்ப மோஸ்ட்லி நான் ஐடியலா இருக்கிற டைம்லாம் எனக்கு விகல்பம் ஓடிண்டே இருக்கு. அப்படிங்கும்போது நான் ஓரளவு நான் டிசைட் பண்ண முடியும். ஓகே, என்னோட சித்தத்துல நிறைய வாசனைகள் தமஸ் வாசனைகள் தான் இருக்குங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். சரி, நான் டிசைட் பண்ணிட்டேன். எப்படி ஆக்ஷன் போடுறது அப்படின்னா, நீங்க தமஸ்ல இருந்து டைரக்டா நீங்க சத்துவத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க பிராக்டிக்கலாவே பார்க்கலாம். சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப தூங்குறது பிடிக்கும். இல்ல they will sit idle. அப்படியே ஐடிலா உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருப்பா. டிவி ஓடும், இல்ல எதையாவது பார்த்துட்டு இருப்பா. பட் மனசுல வந்து விகல்ப விருத்திலேயே இருப்பா, ஏதாவது ஓடின்னு இருக்கும். they will enjoy that. அவ ஐயோ இப்படி இருக்கேனே அதெல்லாம் அவளுக்கு தெரியாது, நமக்குமே தெரியாது இதுக்கு முன்னாடி. சோ அது வந்து they will enjoy. சோ அதுலயே தான் இருப்பா. நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாலோ, இல்ல அவளுக்கு வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அட்டாச்மெண்ட்டோ அந்த அளவு இருக்கவே இருக்காது. ஏன்னா இருந்தா நான் ஒர்க் பண்ணணும்ல, அந்த ஒர்க் பண்ற பார்ட் அவளுக்கு பிடிக்காது. அதனால they will simply sit. நீங்க நிறைய பேர் அதை பார்க்கலாம். நான் அவங்க மாட்டு இருப்பாங்க, எதுவும் கண்டுக்குமா, வீட்டுல தலைகீழ ஒரு ஆட்டம் பாம்பே பிடிச்சா கூட அவங்களுக்கு கவலையே கிடையாது. அப்ப நம்ம கூட நினைச்சு ஐயோ இவங்களுக்கு என்ன ஃபேமிலியில அட்டாச்மெண்ட் இல்லையா, குழந்தைங்க மேல பாசமே இல்லையா, எதுவும் டேக்கர் பண்றதே இல்லையே, எதுவும் பார்ட்டிசிபேட் பண்றதே இல்லையேன்னு. ஏன்னா அவங்களால முடியாது. they'll be in tamas. அதுக்கு மேல நீங்க அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் என்னவோ எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். they will feel நம்மள ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, நம்மள ஒரு ரொம்ப வேலை செய்ய வைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தோணும்.
அப்ப நீங்க வேலை செய்ய அவங்கள வைக்கவே முடியாது. அப்படியே 1-2 வேலை நீங்க வேலை செய்ய வச்சா கூட அது வந்து அவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னா, ஐ எம் ஃபேவரிங் யூ, ஐ எம் ஹெல்பிங் யூ, அந்த மாதிரி இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டா வேலை செய்யணும், அவளுக்கு அது பிடிக்காது. அப்ப அவ எப்படி அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா, என்ன எதுவும் சொல்லாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன சொல்லிட்டனா நீ ஒரு 10 வேலை சொன்னா 1 செய்வேன், அதுவுமே ஐ எம் ஃபேவரிங்ல ஆட்டிடியூட்ல தான் நான் செய்வேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டான். ஸோ இது நிறைய நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்க முடியும். இந்த மாதிரி பர்சன் வந்து நீங்க டைரக்டா போய் நீ தியானம் பண்ணு, இப்ப இவங்க இந்த மாதிரி இருக்கோங்கன்னு அவங்களுக்கு தெரியறது வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கிளாஸ்லயே நான் வந்து தமஸ்ல இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு என்ன வரும், நம்ம சத்துவத்தை நோக்கி போகணுங்கிற எண்ணம் வரும். ஏன்னா மோக்ஷம் இஸ் நியர்பை சத்துவம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ மூடத்தை வச்சுன்னு போவே முடியாது. அப்ப நான் வந்து சத்துவத்தை நோக்கி போகணும் அப்படிங்கும் போது, சரி ஒரு தியானம் பண்ணலாம், இல்ல ஒரு சிரவணம், ஒரு உபன்யாசமோ இல்ல மாதிரி சாஸ்திர விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னு அவங்க வாலண்டியரா தான் பண்ண முடியும். நீங்க ஆர்டினரி தமஸ் பீப்புளை போய் நீங்க போய் சிரவணம் பண்ணுங்கன்னு அவங்களால எல்லாம் உபன்யாசம் கேட்கவே முடியாது, மாட்டவே மாட்டாங்க. நீங்க என்ன வேணா ஃபோர்ஸ் பண்ணுங்க, முடியவே முடியாது. அப்ப அவங்களா மாறணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் வைக்கணும்ல. அப்படி வைக்கிறவங்க போய் நீங்க இப்ப தியானம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வணங்கவே விடாங்க, ஒண்ணு தூங்கிடுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ரஜஸ்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும். சோ ஒரு கோவிலுக்கு போறது, ஒரு சர்வீஸ் பண்றது, அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பிசிக்கலா வீட்டுல வாலண்டியரா ஹெல்ப் பண்றது, வாலண்டியரா ஒரு கிளீனிங் பண்றது, வாலண்டியரா சில ஆக்ஷன்ல பண்ணி தன்னை ரஜஸ்க்கு முதல்ல கொண்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு தியானமே பண்ண முடியும். இல்ல டைரக்டா தமஸ்ல இருக்கிறவங்களை போய் தியானம் பண்ண வைக்கவே முடியாது. அவங்களா வாலண்டியரா நினைச்சா கூட முடியவே முடியாது. they will try for some time, அதுக்கப்புறம் ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் தோணும். ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் தோணுமே தவிர அதுல சக்சஸ் வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும், அப்ப நான் மூடத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன ரஜஸா நான் மாத்திக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அது வீட்லயோ இல்ல வெளியிலயோ ஏதோ ஒண்ணு நான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒரு ஆக்டிவ் பர்சனா ஃபர்ஸ்ட் மாறணும். நான் சொல்றது ஓவர் ஆக்டிவ் இல்ல, ஓரளவு இந்த சுறுசுறுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுறுசுறுப்புக்கு கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் ஒரு தியானம் பண்றதோ ஒரு பஜன்ல போய் உட்கார்றதோ, அந்த உட்கார்றதுங்கிறதே உங்களுக்கு முடியவே முடியாது. இந்த தமஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரஜஸ் ஓவரா இருந்தாலும் உட்கார முடியாது, அதை அடுத்தது சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் தமஸ்ல இருக்கிறவங்களால இந்த தியானம் பண்றது, சிரவணம் பண்றது, ஒரு உபன்யாசத்துல உட்கார்றது, ஒரு சத்சங்கத்துல அந்த ஸ்பீச் முடியற வரைக்கும் உட்கார்ந்து கேட்கறது, இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஆபீஸ் வேலை பண்ண முடியும். ஏன் தெரியுமா, அது ஒண்ணுதான் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வேணும்ல, ஒண்ணு வச்சுட்டுதான் they will imagine அந்த விகல்ப விருத்தி வரும். சோ இந்த ஆபீஸா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி. சோ இல்ல ஒரு ஒரு கோவில்ல போய் ஏதாவது ஒரு சாண்டிங் பண்ற ஒரு ஒரு ஜாப்னு சொல்லல, ஒரு சர்வீஸ் அதை மட்டும் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கல்பனைக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். மற்றபடிலாம் அவங்களால வேலை செய்ய முடியாது, எக்ஸ்ட்ரா செய்யவே முடியாது. சோ ஃபர்ஸ்ட் அந்த ரஜஸ்க்கு கொண்டு வரணும், அதுதான் பாயிண்ட். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் எனக்கு எது ஜாஸ்தியா இருக்குன்னு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போடணும். சோ இந்த லிஸ்ட் எல்லாம் நான் பார்த்து பார்த்து ஓகே நான் எதுல இருக்கேன், விற்த்திகளை கண்டுபிடிக்கணும். சோ விற்த்திகளை கண்டுபிடிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும், நீங்க மோஸ்ட்லி அந்த விற்த்தியை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து தமஸ்ல போறேனா இல்ல ரஜஸா, ஏன்னா சித்தத்துல அதான வாசனையா இருக்கு. நம்மளோட எய்ம் என்ன, வாசனையை நீக்கணும். அப்ப சித்தத்துல அது 3 குணமா தான் இருக்கு. அப்ப நான் மோஸ்ட்லி எந்த குணம், நான் விசித்தத்துலதான் இருக்கேன். ஏன்னா மனுஷ வாழ்க்கைங்கிறதே விசித்தம் தான். ஆனா அதுல என்ன பெர்சன்டேஜ்ல என்னோட ரஜஸ் இருக்கு, என்னோட தமஸ் என்ன பெர்சன்டேஜ்ல இருக்குங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த விருத்தியை வச்சுதான். அப்ப விருத்தியை வச்சு என்னோட வாசனை எப்படியா ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப நான் விருத்தியை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். விருத்தியை வந்து ஒரு நாள் பார்த்துட்டு இல்ல 1 ஹவர்ல பார்த்துட்டு எல்லாம் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, டே டு டே லைஃப்ல நீங்க வேலை செய்யும் போதே ஐயோ நான் என்ன விருத்தியில இருக்கேன், நான் என்ன விருத்தியில இருக்கேன், இப்படி நீங்க நினைக்கவே நீங்க நினைக்கும் போதெல்லாம் அந்த விருத்தியில என்ன விருத்தியில இருந்தீங்களோ அது விழுந்துரும், அது பிரசன்ட்டுக்கு வந்துடும். நீங்க இதை கவனிச்சு பார்க்கலாம். இப்ப நான் ஏதோ ஒரு விகல்ப விருத்தியில என் தாட் போயிட்டு இருக்கும்போது ஐயோ என்ன விருத்தி அப்படின்னு நான் பார்க்கும் போதே நான் பிரசன்ட்டுக்கு வந்துடுவேன். சோ நான் பிரசன்ட்டுக்கு வந்துட்டு ஓகே ஐ நோட் இட் டவுன், நான் இவ்வளவு நேரம் நான் விகல்பத்துல இருந்திருக்கேன். அப்போ
நான் வந்து திருப்பி திருப்பி நான் இதை நான் பண்ண மோஸ்ட்லி நான் வந்து ப்ரெசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சிருவேன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த விருத்தியை பாக்குறதுல. சோ என்ன ஆகும், என்னோட விகல்பமோ இல்ல ஸ்மிருதியோ குறைய ஆரம்பிச்சிடும். சோ என்னோட ரஜஸோ இல்ல தமஸோ குறைய ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னோட சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்குதான் நான் விருத்தியை பார்க்கணும். ஒரு அட்வான்டேஜ் ப்ரெசன்ட்ல வரத்துக்கு, இன்னொரு அட்வான்டேஜ் சித்தத்துல என்னோட வாசனை எப்படியா ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத நான் பாக்குறதுக்கு. சோ இந்த 2 அட்வான்டேஜ் விருத்தியை பாக்குறதுல இருக்கு. இந்த விருத்தியை வந்து இப்போ சப்போஸ் ஒரு சத்துவ ரஜஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து இன்புட் கொடுத்து மாத்தணும். இல்ல இங்க இங்க இருக்கிறவங்க நான் ரஜஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா நான் வாலண்டியரா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ரஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஆன்சிட்டி இருந்துட்டே இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயினா பாசம் ரொம்ப தே வில் ஃபாண்ட் ஆஃப் பாசம். இப்போ ஒருத்தவங்க பாசம் வைப்பாங்க, அது கிடைக்கலன்னா இன்னொரு பாசம், இது கிடைக்கலன்னா இன்னொரு பாசம். ஏன்னா கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்றாரு, ராகாத்மகம் அப்படிங்கிற ரஜஸ் ராகாத்மகம். அந்த அட்டாச்மெண்ட் தான் பாசம் இல்லையா? ஏன்னா அன்பு வேற பாசம் வேற. நீங்க அன்புன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா உயிர்கள்ட்டையும் நம்ம அன்பு கொடுக்கணும், எல்லா உயிர்கள்ட்டையும் நம்ம அன்பாதான் இருக்கணும். தட் இஸ் காமன். இப்போ ஒரு எறும்பே போறதுன்னு வச்சுக்கோங்களேன், எறும்பு ஏதோ ஒரு சாப்பாடை எடுத்துன்னு போறது, நான் பார்த்துட்டே இருக்கேன், அது யாரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காத்தடிக்கிறது அந்த சாப்பாடை கீழே போட்டுருதுன்னா நம்ம இறக்கப்படுவோம் கண்டிப்பா. அச்சோ இவ்வளவு தூரம் தூக்கி வந்து விட்டுருதே அப்படின்னு. அந்த ஒரு எறும்பு மேல கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அன்பு வரும். ஆனா பாசம்னா என்ன தெரியுமா? இப்போ இதே இது என்னோட பையன் வந்து ஸ்கூல்ல இருந்து வரான், பையனோ பொண்ணோ வரும்போது சாப்பாடு கொட்டி எடுத்துங்கிறான், சாப்பிடலன்னு சொல்றாங்கும் போது என்னோட ஆக்ஷன் எப்படி மாறும்? அச்சோ பட்னியாவா இருந்தா இரு இப்பவே ஏதாவது பண்ணி போடுறேன், அந்த ஆக்ஷனா மாறும். அதுதான் பாசம், ஓவர் அட்டாச்மெண்ட். அது என்னாச்சு, ஐயோ வயிற்று வலி வந்துட போறதே, அது வந்துட போறதே, என்னோட மண்டை கொடையும். அதுதான் பாசத்துக்கும் அன்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பாசம் வில் புட் யூ ஆன் ஆக்ஷன். சோ அந்த ரஜஸ், அதனாலதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு ரஜஸ் வந்து ராகாத்மகம்னு. ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் இருந்தா they have to do some work for them. அப்ப பாசம், சோ பாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், they will look forward something. சோ இவங்களுக்கு இது பண்ணணும், இது அது பண்ணி கொடுக்கணும், இது செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும், பிடிச்சதை எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி அவங்களோட தாட்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா ரஜஸ் அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு. அப்போ அது எதனால வருது? பாசத்தினால. நீங்க இதே தமஸ்ல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அந்த அளவு பாசம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அட்டாச்மெண்ட்டே இல்லையோ, ஒருவேளை ஞானியோ அப்படின்னு கூட தோணும். ஞானி ஸ்டேட்டுக்கும் தமஸ் ஸ்டேட்டுக்கும் ஒரு மைனரா தான் வித்தியாசம். இவங்களோட ஆக்ஷனும் அந்த ஞானியோட ஆக்ஷனும் மோஸ்ட்லி சேமா இருக்கும். நீங்க பாக்கலாம், இவங்களும் சும்மாதான் இருப்பாங்க, அவங்களும் சும்மாதான் இருப்பாங்க. இவங்களையும் வேலை செய்ய வைக்க முடியாது, இவங்களும் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இருப்பாங்க, அவங்களும் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இருப்பாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அது ஞான ஸ்டேட். அவங்களுக்கு ஃபுல்லா ஞானி அவர், இவங்க வந்து அஜ்ஞான ஸ்டேட், ஃபுல் அஜ்ஞானம். இப்ப அதுதான் நான் எக்ஸாம்பிளா நான் கிளாஸ்ல சொல்லும் போது, தூக்கம் இஸ் நியர்பை பிரம்மம்னு சொல்லுவேன், பிரம்ம ஸ்டேட்னு. ஆனா அது ஆக்சுவல் பிரம்ம ஸ்டேட் கிடையாது, அஜ்ஞான ஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கேயும் இதேதான் நடக்கிறது. இந்த தூக்கத்துக்கு போகும்போதும் நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது, ஒரு சுகம் கிடைக்கிறது. ஆனா அஜ்ஞானம் அங்க நமக்கு தெரியவே தெரியாது, அஜ்ஞானம். ஆனா இதே மாதிரி பிரம்ம ஸ்டேட், ஆனா அங்க நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். சோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். நீங்க விளைவுன்னு பார்த்தா ரெண்டும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும், ஆனா இது தமஸ், அது வந்து பிரம்மம். அதுதான் டிஃபரன்ஸ். சோ நீங்க வந்து இந்த தமஸா இருக்கிறவங்களுக்கும் ஞானிகளும் பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் சேமா இருக்கும். ஐயோ ஒருவேளை ஞானியா இருப்பாங்களோ, ஏன்னா பாசமே இல்ல, அட்டாச்மெண்ட் ஃபேமிலியில இல்ல, அவங்க மட்டும் ஏதோ ஒரு உலகத்துல இருக்காங்களே, சோ ஒருவேளை ஞானியா கிடையவே கிடையாது, அது ஃபுல் அஜ்ஞான ஸ்டேட். ஆனா ரஜஸ்ல இருக்கிறவங்க they will do action, they will look forward something. அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வரணும், ஹோஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுது? ஆக்ஷன் ஓரியன்டட். சோ அப்போ அது நடக்கலங்கும் போது துக்கத்தை கொடுக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்ற ரஜஸ்ல இருந்தா துக்கம் கொடுக்கும்னு. ஏன்னா ஆக்ஷன் பண்றாங்கல்ல. இப்ப நான் வேலையே செய்யலைன்னா எனக்கு பெருசா தெரியாது, ஆனா நான் ஒருத்தவங்களுக்காக வேலை செஞ்சு அது ரெகக்னேஷன் வரல, இல்ல ஆப்போசிட்டா இருக்கும் போது அது வலிக்க தானே செய்யும், அது துக்கத்தை தானே கொடுக்கும்.
அதனால ரஜஸ் ஆல்வேஸ் வில் கிவ் துக்கம். அதனாலதான் ரஜஸும் கூடாது. பட் தமஸுக்கு பெட்டர். தமஸ் சுத்தம். அதனால தமஸ்ல இருந்து முதல்ல வரத்துக்கு ரஜஸ்ல செய்யணும். அதுக்கப்புறம் இப்ப ரஜஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் சத்துவத்துக்கு வரத்துக்குன்னா, அவங்க தியானம் பண்ண முடியும். உட்கார முடியாது ஃபர்ஸ்ட். அவங்களுக்கும் உட்கார முடியாது. ஏன்னா ஃபுல்லா ஆக்ஷன்ல இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஒண்ணு பிசிக்கலா ஆக்ஷன்னு இல்லை, மென்டலாவும் அவங்களோட தாட்ஸ் போயிட்டே இருக்கும். ரொம்ப அலப்பாயும்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரஜஸ்க்கு ரொம்ப இருக்கும். ஸோ தாட்ஸ் ஏதாவது வந்துட்டே இருக்கும். இல்ல ஸ்மிருதி அண்ட் விகல்பம், இவங்க மோஸ்ட்லி விகல்பத்துல இருப்பாங்க, ஸ்மிருதி கம்மியா இருக்கும் தமஸ்க்கு. ரஜஸுக்கு பாத்தீங்கன்னா உல்டாவா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்மிருதி ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் விகல்பம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா லுக் ஃபார்வர்ட் சம்திங்கும் போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்போது விகல்பமும் இருக்கும், ஸ்மிருதியும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஸ்மிருதி வந்து வில் கிவ் துக்கம் ஜாஸ்தி. நல்லதை நினைச்சோம்னா சந்தோஷமும் கொடுக்கும். அந்த ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது வந்து ரஜஸா இருந்தாதான். ஸோ ரஜஸா இருந்தா என்ன பண்ணலாம்னா அவங்க தியானம் பண்ண முடியும். அதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணணும். பட் அந்த ஆசன சித்தின்னு சொல்லுவோம். இப்ப யோக சாஸ்திரத்திலேயே தியானம்னு ஒரு ஸ்டேட் சொல்றார் அஷ்டாங்க யோகத்துல. அப்போ அவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு செட் யுவர் அந்த ஆசனம். ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது. ஹார்டா இருந்தாலும் தியானம் கண்டினியூவா பண்ண முடியாது. இல்ல ரொம்பவும் அப்படியே குஷன் மாதிரி இருந்தாலும் தூக்கத்துல லயத்துல போயிடும். ஸோ அதனால அதுவும் கூடாது. அது மாதிரி நிறைய சொல்லுவார். அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தியானத்துல நீங்க இப்படி உட்கார்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது தியானம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆசன சித்தி. ஆசன சித்தினா என்னன்னா, கண்ணை மூடிட்டு டோன்ட் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ், அது போகட்டும். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பழகணும். அந்த உட்கார்றதுங்கிறதே நிறைய பேருக்கு வராது, உட்கார முடியாது. ஏன்னா அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. சும்மா இருந்தா ஏதாவது போன் எடுத்து நோண்டணும், ஏதாவது டிவி பார்க்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், இல்ல யார்ட்டையாவது போன் பேசணும். எதுவுமே இல்லாம இந்த என்னது அருணகிரிநாதருக்கு முருகர் சொன்னார்ல, இந்த என்னது சும்மா இரு, சொல்லற சும்மா இரு. சும்மா இருக்கணும், சொல்லற சும்மா சொல்லக்கூடாது. அதாவது பேச்சு இருக்கக்கூடாது, நீ பேசாம இரு. பேசாம இருக்கிறதுங்கிறது தமஸ்ல இருக்க முடியும். ஆனா மைண்டோட பேசாம இருக்கணும், தாட்ஸும் இருக்கக்கூடாது. சும்மா இரு சொல்லற, அதுதான் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு படத்துல கூட ஜோக்கு வரும்ல, சும்மா இருந்து பாரு அப்படின்னு. அந்த சும்மா இருக்கிறது வேற, தாட்ஸ் ஓடு. இது வந்து தாட்ஸும் ஓடாம சும்மா இருந்து பழகணும். அதுதான் ஆசன சித்தி. ஆனா தமசுக்கு அப்படி இருக்காது, சும்மாதான் இருப்பாங்க, ஆனா தாட்ஸ் விகல்பத்துல இருக்கும். சோ இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆசன சித்திலேயே ஒரு 10 மினிட்ஸாவது இருக்கணும். அப்புறம்தான், ஏன்னா தாட்ஸ் ஓடும். நம்ம நிறைய வேலை செஞ்சிருப்போம், இல்ல தூங்கி இருந்து காலையில வந்து தியானம் பண்ணோம்னா தமஸ்ல இருக்கும். சோ இத வந்து ஃபர்ஸ்ட் சத்துவத்துக்கு கொண்டு வரத்துக்கு அந்த எண்ணங்களை விட்டுடணும். அதை அப்படியே ஃப்ளோல போய் கொஞ்சம் அடங்கும். அடங்கின அப்புறம் தான் நம்ம தியானம் ஆரம்பிக்கணும்னு யோக சாஸ்திரத்துல சொல்லுவேன். ஏன் அதைதான் நான் கிளாஸ்லயும் சொல்லுவேன். நீங்க அப்படியே அறக்க பறக்க வந்து கிளாஸ் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃபோக்கஸ் கிடைக்காது. ஏன்னா இது ஃபுல்லா சத்துவ விஷயங்கள், உள்ள போகாது. அப்ப அது ரஜஸ்ல இருந்து நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்க தாட்ஸ் வந்து ஐயோ அதை முடிக்கலையே, இதை முடிக்கலையே, இது பண்ணுமே, இந்த கிளாஸ் முடிச்சு இது பண்ணுமே, அப்படிதான் போயின்னு இருக்கும். இல்ல தமஸ்ல தூங்கி வந்து உட்கார்ந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லயமா தான் இருக்குமே தவிர அப்பவும் உள்ள போகாது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து உட்காந்து நம்ம போன கிளாஸ் அப்படியே கோத்ரூ பண்றது, இல்ல ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தாட்ஸ் அப்படியே சும்மாவாது விடணும். அதுதான் ஆசன சித்தி. சோ ஆசன சித்தியில இந்த ரஜஸ்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பழகணும். தமசுக்கு ஈஸி, தமஸ் பழகக்கூடாது, அவங்க ஆக்டிவிட்டி செய்யணும். இவங்க வந்து பழகணும், உட்கார்ந்து பழகணும். சோ தமஸ்ல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து ஒரு 10 மினிட்ஸ் எந்த தாட்டும் இல்ல, தாட்டு கூட போட்டோம் சும்மா உட்காரணும். அதுக்கப்புறம் தான் தியானம் பிராக்டிஸ் பண்ணணும். பிராணாயாமம், தியானம் இதெல்லாம் வந்து ரஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, ஆக்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா டபக்குன்னுலாம் ஆக்ஷனை குறைக்க முடியாது அவங்களால. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு கோவிலுக்கு போறது, ஒரு சத் சங்கத்துல என்ன தேவையோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் சத்வம் அப்படி இருக்கணும். ஸோ ஒரு கோவிலுக்கு போய் சர்வீஸ் பண்றது, இல்ல அங்க ஏதாவது ஒரு பூ தொடுக்கிறதோ, இல்ல கிளீன் பண்றது, கோலம் போடுறதோ, வாட் எவர், இல்ல அந்த ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா அதுல வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றது, இந்த மாதிரி ஆக்ஷன் ஓரியன்டா மாறணும்.
அப்புறம்தான் இவங்களுக்கும் உட்கார்ந்து கேட்கவே முடியாது, சிரவணமே இருக்காது. தமஸுக்கும் சிரவணமும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடியும், ஆனாலும் தாட்ஸ் ரொம்ப வேவரிங்கா இருக்கும், ஃபோக்கஸ்டா இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஆசன சித்தி பழகிட்டு பிராணாயாமம் பண்ணி தியானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும் அந்த டயத்தை. பண்ண பண்ண ஓரளவு உங்களால சத்துவத்துக்கு வர முடியும். ஸ்ரவணத்துக்கு ட்ரை பண்ணும். இப்ப இந்த கிளாஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 50 பேர் நம்ம கிளாஸ்ல இருக்காங்கன்னா 50 60 பேர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியும்லாம் சொல்ல முடியாது. பேசுறது ஒரு ஆள் தான், கேட்கறது 60 பேர்னா கூட 60 பேருக்கும் சேமா தான் உள்ள போகவே போகவே போகாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ரஜஸ் தமஸ் சத்துவம். ஸோ சத்துவத்துல இருந்தா ஓரளவு நல்லவே உள்ள போகும். ரஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ வேவரிங்கா இருக்கும், எங்கேயாவது ஓடிடும், அப்புறம் பிடிச்சு இழுத்துணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டா உள்ள போகாது. தமஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு தமஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இதுல உட்காரவே முடியாது. அப்படியே நான் மாத்திக்கணும் அப்படின்னு வந்து உட்கார்றவங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ இல்ல என்ன ஆகும்னா இருப்பாங்க, ஒன்னும் ஃபுல்லா எங்கேயோ கற்பனையில இருப்பாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் வந்து சொல்ற 5 விருத்தி. இல்லைன்னா எதுக்கு சொல்ல போற, நம்மளோட ஏம் வாசனைகளை கிளியர் பண்றது. ஸோ வாசனைகளை கிளியர் பண்ணணும்னா அங்க ஒர்க் பண்ண முடியாது, எண்ணங்கள் தான் நமக்கு அவுட்புட்டா தெரியறது, அதுதான் நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஸோ எண்ணங்கள்ல 5 டைப். ஸோ அப்புறம் இதெல்லாம் சொல்றாங்க, பிரமாணம், விபரியம், நித்ராவிருத்தி, விகல்பம், அதெல்லாம் ஸ்மிருதி. இந்த எண்ண ஓட்டங்கள் தான் நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த எண்ண ஓட்டங்களை வாட்ச் பண்ணி நான் எழுதி வச்சுக்கணும். இந்த எண்ண ஓட்டங்களை வச்சுண்டு அது தமசா ரஜஸா சத்துவமா அப்படிங்கறத அந்த ரூட்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது, அதை நான் கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டா வாலண்டியரா என்னோட இந்திரியங்களை நான் என் புத்திய வச்சு நான் திருப்பும் போது என்னோட அதுல வர அவுட்புட் என்ன ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரஜஸ்ல இருக்கிறவங்க தியானம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதுதான் கொஞ்சம் வாசனையில போய் சம்ஸ்காரமாயி உள்ள உட்காருது. அப்ப அதுல இருந்து வர எண்ணங்கள் வந்து சத்துவமா தான் இருக்கும். அப்புறம் சத்துவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன், அட் ஏ டைம் இல்ல, கொஞ்சம் சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் மோர் ஆக்டிவிட்டிஸ் டுவர்ட்ஸ் டெம்பிளோ ஏதோ பண்ணுவாங்க. அப்ப அங்க வந்து இன்னும் கொஞ்சம் சிரவணத்துக்கு உட்கார முடியும். இப்படிதான் மனசை கொண்டு வரணும். அதுக்குதான் இதெல்லாம். இப்ப நம்மளோட சனாதன தர்மத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ மத்த தர்மங்கள்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு டே ஒரு டைம் வச்சிருப்பாங்க, எல்லாரும் கண்டிப்பா கோயிலுக்கு வரணும், எல்லாரும் ஒரே மாதிரி உட்காரணும். அது வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் சனாதன தர்மத்துல அப்படி கிடையாது. என்ன எதுக்காக கோவில் அப்படின்னா, ஒரு பெரிய கோவில் கட்டியிருப்பாங்க, அதுல ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா. கிளீன் பண்றது, ஒருத்தவங்க கிளீன் பண்ணலாம், ஒருத்தவங்க மாப் பண்ணலாம், பூ தொடுக்கலாம், அதுக்கப்புறம் விளக்கு சுத்தி பண்றது இல்ல, அந்த மாதிரி எவ்வளவோ வேலை. ஏன் இவ்வளோ வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த மனசை இந்த பக்கம் இழுக்கதான். இப்ப அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க அட்லீஸ்ட் அதுல ஒரு பிரசாதத்துக்காகவாது கோயிலுக்கு வருவாங்க இல்லையா. ஏன்னா மனசுக்கு ஏதாவது தீனி போட்டே ஆனும், இல்லைன்னா அதால சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கிளாஸ்ல சொன்ன மாதிரிதான், அது ஒரு குரங்கு மாதிரிதான். அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். அப்போ அது வந்து நம்ம ஒண்ணுமே கரெக்டான தீனி கொடுக்கலன்னா அது பாட்டு போகும், ஏதோ ஒண்ணு எடுத்துக்கும், ஏதோ ஒண்ணு சிந்தனைக்கு போகும், அது போய் வாசனை ஆகும், இப்படிதான் வரும். சோ இதை எப்படி இந்த பக்கம் இழுக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம பெரியவங்க இந்த மாதிரி கோவில்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ். சோ அதை நோக்கி அட்லீஸ்ட் பிரசாதத்துக்காகவாது வா. சோ பிரசாதத்துக்கு வந்தா, கோவிலுக்கு போனாலே மோட்சமானா இல்ல, அதெல்லாம் மோட்சத்துக்கு உண்டான ஸ்டெப்ஸ். ஸோ பிரசாதத்துக்கு வருவாங்க, பிரசாதத்துக்கு வந்த அப்புறம் அந்த ஒரு அசோசியேஷன் கிடைக்கும். அந்த அசோசியேஷன்ல இருந்து ஒரு கிளீனிங்கோ இல்ல ஒரு பூ தொடுக்கிறதுக்கோ இல்ல ஒரு புறப்பாடு ஆகும்போது தோல் தூக்கிறதுக்கோ, இதெல்லாம் ஏன் இவ்வளோ கைங்கரியம் இவ்வளோ ஒரு சர்வீஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மனசு அதுல ஈடுபடும். அதுக்கப்புறம் அந்த மூர்த்தியில சில பேர் நீங்க பார்த்து அதை ரசிக்கிறத பார்த்துருக்கணும், அப்படியே தேவி ஜம்ப். நான் வந்து ஒரு தடவை ஒரு புறப்பாடு, ஸோ நான் கிருஷ்ணர் தவழ்ந்த கிருஷ்ணரோட விசேஷம் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள், அவ வந்து இதுன்னு நினைக்கிறேன், இந்த ஹரே கிருஷ்ணா அந்த இது செய்தவங்க, சின்ன பொண்ணு, எல்லாரும் இருக்காங்களேன்னு கூட பார்க்கல, அப்படியே ஷி கிரைட், அப்படியே ஷி ஜம்ப். ஐயோ கிருஷ்ணா கேம் அண்ட் சாட் நியர் மீ அப்படின்னு ஒரே கத்து. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி இப்படிலாம் நாம இருக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு ஒரு வெக்கம் வந்துடும், எல்லாரும் இருக்காங்களேன்னு. ஷி நெவர் கேர். அப்படி இருந்தது. அதுதான் பக்தி.
அப்ப அந்த ஈடுபாடு அப்ப என்ன ஆறுது, அந்த மனசு அந்த மூர்த்திக்கு வருது. சோ வேற எங்கேயோ கண்ட மேனிக்கு போய் ரசிக்காம இந்த பக்கம் வந்துருது இல்ல. இதுவே முக்தியானா இல்ல. ஆனா இது ஒரு பாதை. சோ அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது கூட்டின்னு போகும். சோ அதுல ஈடுபடுறது, அப்புறம் பாசுரங்களை படிச்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி அதை தியானம் பண்றது, இந்த மூர்த்தியை தியானம் பண்றது, இந்த மாதிரி நம்மளை கொண்டு போறதுக்கு தான் இவ்வளோ வச்சிருக்கிறது கோவில்லயே. ஏன்னா அது சத்துவத்தை நோக்கி கொண்டு போகும் அதுக்காக. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. எந்த விருத்தியோட சத்துவ குணமோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, அத வந்து எந்த விருத்தியோட லிங்க் பண்ணுவீங்க? அது நீங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்ப சத்துவத்துல இருக்கும்போது உண்டுங்களா? அதாவது அது கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சத்துவம்னா இப்போ சப்த பிரமாணத்துல இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சத்துவத்துலதான் இருப்போம். ஏன்னா சப்த பிரமாணம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இப்போ சுத்த சத்துவம்னே சொல்ல முடியாது. பிரத்யக்ஷ பிரமாணம் இல்ல அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் 3 பார்த்திருக்கோம் இல்லையா. சோ பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது அந்த பொருளை அதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது தான். இப்ப இந்த போன் இருக்குன்னா நான் போனுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அப்படியே சுத்த சத்துவத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ அதுக்கெல்லாம் கூட ப்ராப்ளம் இல்லை. பட் எது முக்கியமான இந்த சப்த பிரமாணம், இந்த வேதம், சாஸ்திரம், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ், இதெல்லாம் கேட்கறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு சத்துவத்துல இருந்தா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா கஷ்டம். சோ இந்த விருத்தியில நம்ம இருக்கும் போது இத சத்துவம்னு புரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு இது ஒரு விதமான நம்ம சந்தோஷம், மன நிம்மதியை கொடுக்கறது இல்லையா, தட் இஸ் சத்துவம். அது ஒரு சத்துவம். இன்னொன்னு நம்ம நித்ராவிருத்தி இல்ல சமாதின்னு எடுத்துக்க முடியாத அந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு ஒரு சமாதி நிர்விகல்பம் இருக்கிறது தான் அந்த நித்ராவிருத்தி அல்லது சமாதின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் தான் அந்த சத்துவம். சவிகல்பம்ங்கிறது வந்து உங்களுக்கு சத்துவம் தான், ஸ்மிருதியும் கொஞ்சம் சேரும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து சவிகல்பம் சமாதினா என்ன, அந்த ஒரு உருவத்தையோ ஒரு பிடிச்ச ஒரு மூர்த்தியையோ நம்ம தியானம் பண்ணி அதுல சமாதி, தாரணை சமாதியில இருக்கிறது. சோ அந்த நிருத்தம் மோஸ்ட்லி நிருத்தத்துல இருந்தாக்க அந்த நிர்விகல்ப சமாதிக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் தான் சத்துவம். ஏகாகிரம், அதுக்கப்புறம் நிருத்தம். விருத்தி சொன்னேன் இல்லையா, 5 விருத்தி சொன்னேன் இல்லையா. ஆமா, அந்த 5 அந்த நூதன சொல்லுங்க. பிரமாண விருத்தி, பிரமாணம், பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, விகல்பம். பிரமாணபுரம் விபரீதவா? விபர்யய, விபர்யய, விகல்ப, ஸ்மிருதி, நித்ரா. இந்த 5 விருத்திகளா, அதாவது நமக்கு தெரியற எண்ணங்களா இருக்கிறது. அதுல பிரமாண விருத்தி நமக்கு தெரியும், நம்ம உன்னை பொருளை அறிஞ்சுக்கிறோம், இல்ல அனுமானம் மூலமா உன்னை தெரிஞ்சுக்கிறோம். நாலேஜ் கொடுக்கக்கூடியதான் பிரமாண விருத்தி. உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அது வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறதுனாலே அறிவை கொடுக்கறது தான், உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது தான். அதுல 3 இருக்கு. பிரத்யக்ஷம்ங்கிறது அப்படியே இந்திரியங்கள் மூலமாவே நான் டைரக்டா பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அந்த பொருள்னு புரிஞ்சுக்கிறது. இல்ல அனுமானம்ங்கிறது டைரக்டா இந்திரியங்கள் மூலமா நான் பார்க்காத இருக்கலாம், ஆனா முன்னாடி உள்ள எனக்கு இருக்கிற நான் பார்த்திருப்பேன், அந்த அறிவை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு நான் அனுமானத்துக்கு வருது. அதுவும் நாலேஜ்க்கு உண்டானதுதான். இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்லயே நடக்கும். இந்த சப்த பிரமாணம் சப்த பிரமாணம் மூலமாவும் அறிவு வரும். அந்த அறிவு வந்து சத்துவம் இருந்தாதான் நடக்கும், இல்லைன்னா கஷ்டம். சோ இந்த ஏகாகிரம் will be, I mean, we can connect this ஏகாகிரம் to சப்த பிரமாணம். பிரமாணத்துல வந்து அனுமானத்துல இருக்கேன் அப்படின்னு ஆசாப்னோ நான் இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தேன்னா, I will go up in the ladder in the process as you are telling. தமஸ்ல நான் இப்படி இருந்தேன்னா நான் வந்து ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கணும், அப்புறம் ஆக்ஷன் ஓரியன்டா இருந்தேன்னா கொஞ்ச நேரம் உட்காரணும், அப்புறம் பிராணாயம் பண்ணணும் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா. அதே மாதிரி தமஸ்ல ஐ மீன் சத்வத்துல நான் வந்து
ஓகே பிரத்யேஷம், இப்போ நம்ம வந்து நீங்க சப்தம்லாம் நம்ம நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுலயே வந்து how will I move up in the ladder இந்த ப்ராசஸ்ல சோ சப்த பிரமாணம்ங்கிறது ஏகாகிரம் கனெக்ட் ஆகுது, அதாவது சத்துவம். சோ சத்துவம் இருக்கும்போதுதான் நம்மளால அதை வந்து ஒன்ன புரிஞ்சுக்கவே முடியும். உண்மை தத்துவங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னா நம்ம ஏகாகிரத்துலதான் இருக்கிறோம், அதாவது சத்துவத்துல. அப்போ சத்துவத்துல இருக்கும்போது நமக்கு இப்போ நம்ம கிளாஸே எடுத்துக்கலாமே, சப்த பிரமாணம் தான் அது. சோ சத்துவத்துல இருக்கும்போதுதான் நமக்கு அது உள்ள போகிறது. ஆனா நான் உள்ள போன அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, உள்ள போனதை இது ஸ்ரவணம் இல்லையா? ஸ்ரவணத்துக்கு அப்புறம் அதை மனனம் பண்ணணும். சோ மனனம்னா என்ன? அந்த ஒன்னொன்னையும் எடுத்து உள்ள நம்மளே ரிசர்ச் பண்ணும். அப்பதான் நமக்கு நிறைய டவுட்ஸே வரும், அந்த சந்தேகமே வரும். அப்ப அந்த சந்தேகம் வரணும், அப்பனாதான் நம்ம அது மனனம் பண்றோம்னே அர்த்தம். இல்ல ஸ்ரவணம் கேட்டுட்டே கரெக்ட் தான், இது வந்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்கறதுனால இவங்க சொல்றதும் கரெக்ட் தான்ங்கிறது ஒரு ஓகே. ஆனா அதுக்கு அடுத்தது ஏன் கரெக்ட், ஏன் நானே சொல்றேன் இல்லையா கிளாஸ்ல, ஏன் எதுக்குங்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் இதை வந்து நம்ம இப்படி ப்ராசஸ் பண்றோம், ஏன் நம்ம இந்த லிஸ்ட் போடணும், இப்படி ஒன்னொன்னா அந்த ஏன் எதுக்குன்னு கேட்கும் போது நமக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். அப்படி கிடைக்காத போது அதை நம்ம டவுட்டா இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல. சோ இந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆனும், அது அடுத்த ஸ்டெப், அதான் மனனம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நிதித்தியாசனம். சோ நிதித்தியாசனம் இந்த மனனம் முடிஞ்சதும் டவுட்ஸ் எல்லாம் இருக்காது. சோ டவுட்ஸ் இல்லாதப்போ நமக்கே ஒரு தெளிவா இருக்கும் புத்தி. ஓகே, நான் உள்ள இருக்கிறது தான் பிரம்மம், நான் இவ்வளவு நாள் ரியலைஸ் பண்ணாம இருந்திருக்கேன், இனிமே நான் ரியலைஸ் பண்ணறதுக்கு எல்லா அனுகூலமும் ஆயிடுது, மனனம் ஆயிடுத்து, எல்லாம் ஓகே. இப்ப நான் அதை நிதித்தியாசனம் பண்ணணும். சோ அந்த பிரம்மத்தை வச்சு தியானம் பண்றது, பிரம்மம் தான் நாங்கிறத ஃபீல் பண்றது, அந்த தியானத்தை இன்க்ரீஸ் பண்றது, அந்த நான் எப்பவுமே பிரம்மமா இருக்கிறது. அதாவது எப்படி சொல்றது, இப்ப நான் ஒரு உயிரை பாக்குறேன், ஒருத்தரை பாக்குறேன்னா கூட அதை பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், உபாதிகள். சோ அந்த உபாதிகளை விலக்கிட்டா அதுவும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நிதி தியாசனத்துல எப்பவும் இருக்கிறது, பிரம்மமாவே இருக்கிறது, அதுதான் நிதி தியாசனம். சோ இதெல்லாம் அந்த சப்த பிரமாணம் மூலமா தான், அதுதான் ஸ்டெப்ஸ், அங்கதான் கொண்டு விடணும். வேதாந்த விசாரம் அங்க கொண்டு விடும். இந்த சப்த பிரமாணம் கேட்கும் போதுதான் விசாரத்துல கொண்டு விடும். மனனம் பண்ணும்போது அப்ப விசாரம் வேணும்ல, டவுட்ஸ் நிறைய வரும். சோ விசாரம் பண்ணுவோம், விசாரம் பண்ணியாச்சுனாலே நமக்கு ஞானம் வரும். அதுதான் நிதித்தியாசனத்துல உட்காரும் போது இன்னும் அந்த பிரம்மத்தை நம்ம சாட்சாத் ரூபம் பண்ண முடியும், சாட்சாத்காரம் பண்ண முடியும். அந்த அந்த ஸ்டேட் வர்றதுதான் நம்ம ஞான ஸ்டேட்னு சொல்றோம். அதுதான் நமக்கு ஜீவன் முக்தர்களா ஆக்கும் இல்லையா? அது வந்து ஜீவன் முக்தர்கள், ஜீவனும் இருக்கும் முக்தியும் இருக்கும். சில பேர் நினைச்சுடுவாங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டாலே உயிர் போயிடுவான். உயிர்லாம் போகாது, இது வந்து ஜீவன் முக்தி ஸ்டேட். அதுக்கப்புறம் விதேக முக்தி, அது வந்து தேகத்தை விடும்போது தேகம் இல்லாம இருக்கிற ஸ்டேட், அதுதான் வந்து அல்டிமேட். சோ நீங்க இந்த மாதிரி நமக்கு வர்ற கேரக்டரை வச்சு நமக்கு என்ன ரஜஸா இதான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப செல்ஃபிஷ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபிஷ் ஆல்வேஸ் ரஜஸ், இப்படிதான் கண்டுபிடிக்கணும். பாசத்துல இருக்கோம், சில பேர் பாசத்துக்கு ஏங்கிறது, பாசத்துல இருக்கு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும்போது கண்டிப்பா ரஜஸ் தான் இந்த மாதிரி கொடுக்கும். அப்ப ரஜஸ்னா அதை நான் கம்மி பண்ணணும். அப்ப அதை நான் கம்மி பண்ணா என்ன பண்ணணும், டுவர்ட்ஸ் சத்துவத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி தான் நம்ம அந்த விருத்திகளை வச்சு என்னோட இதுல என்ன இருக்கு ஸ்டோரேஜ்ல, அப்போ அந்த ஸ்டோரேஜ் உள்ளதுக்கு நான் ஆப்போசிட்டா பண்ணும்போது அந்த இன்புட் போய் உட்கார்ந்துரும் இல்லையா? சோ சத்துவத்தை போட போட சத்துவம் வந்துடும். ஆனா தமசுல உள்ளவங்களுக்கு டைரக்டா சத்துவம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். சோ கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதெல்லாம் வாலண்டியரா இந்த நாலேஜ் உள்ள போனாதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டியே வரும். முதல்ல இந்த நாலேஜே உள்ள போக விடாது தமசுல இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும்பாங்க. அதான் இப்ப இந்த ஈகோ ஆங்கர் அதெல்லாம் வந்து ரஜஸ்ல தான் கேட்டகரைஸ் ஆகும் இல்லையா? ஈகோ ஆங்கர் எதனால வருதுன்னு யோசிச்சு பார்க்கணும். இப்ப கோபம்ங்கிறது உங்களுக்கு அது ஒரு ஏதோ ஒன்னோட வெளிப்பாடு இல்லையா? ஒண்ணு எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலைன்னா,
நினைச்சது நினைச்சா மாதிரி நடக்கலன்னா கோவம் வரும் இல்லையா? இல்ல நான் நினைக்காதது வேண்டாம்னு நினைக்கிறது நடக்கும்போது கோவம் வரும். அப்போ அது ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்னாலதான் அந்த கோவம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எதனால வருது? கண்டிப்பா ரஜஸ் தான் அது எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு கோவம் வருது. இல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, அந்த ஆக்ஷனை ரெகக்னைஸ் பண்ணாத போது கோவம் வரும். ஸோ ஆக்ஷன் பண்றதே ரஜஸ் தானே. ஸோ ரஜஸ்னாலதான் மோஸ்ட்லி கோவம் வரும். தமஸ்ல உள்ளவங்களை பாருங்களேன், கோவமே வராது. அதனாலதான் நமக்கு ஞானியானே டவுட் வந்துடும். இது நீங்க அவங்கள்ட்ட போய் ஏதாவது கோவம் வரும், ரொம்ப சேர்த்து வச்சுதான் அந்த மாதிரி கோவம் வரும். பட் நார்மலா அவங்களுக்கு அந்த கோவத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு பிடிச்ச யாரோ ஒரு மியூசிஷியனையோ ஒரு ஆக்டரை பத்தியோ நான் சொல்றேன்னா, அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதுக்கு ஆப்போசிட் ஒரு ஆக்டரையோ ஒரு மியூசிஷியனையோ சொல்லி இல்ல இவங்க மத்தவனே என்கிட்ட ஆர்கியூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரஜஸ்ல இருந்தேன்னா நான் கோவப்பட்டுருவேன் டக்குன்னு. நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி. ஆனா தமஸ்ல இருந்தேன் வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டு போறது நான் இருக்கிறது. ஏன்னா அவங்களால இந்த சண்டை போடுறதே ஒரு பெரிய வேலை, அதெல்லாம் பண்ண முடியாது. சொன்ன சொல்லிக்கோ, நான் இப்படிதான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ அது சண்டை போடுறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு எஃபர்ட், அது பண்ண முடியாது அவங்களால. ஸோ நான் இட்ஸ் ஓகே, எனக்கு கோவம் அவ்வளவா வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஞானியானா இல்லை, அது அஜ்ஞான ஸ்டேட் தான் அது. அதே சிச்சுவேஷனையே நிஜமாவே கோபப்படாம சரி அவளுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சதுன்ட்டு ஒரு இதுவா விட்டா கொஞ்சம் சத்துவ லெவல்ல போயிடுவோம் இல்லையா? ஏன்னா அதுல புரிதலோட பண்றோம் நம்ம. புரிதலோட இருந்தா அது சத்துவம். இப்போ இதே இது நான் தமஸ்ல இருந்தேன்னா அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது நான் விட்டுருவேன். என்னால ஆர்கியூ பண்ணி எஃபர்ட் போட்டு கத்தி இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஓகே அப்படியா, சரி சரின்னு கேட்டுருவேன். பட் என் மனசை நான் மாத்திக்கவே மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். ஆனா ரஜஸ்ல உள்ளவங்க ட்ரை டு கன்வின்ஸ் தெம், சண்டை போட்டு அவங்கள நான் டாமினேட், நான் சொல்றதை அவங்க ஒத்துக்கணுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இதே இது சத்துவத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டோன்னு வெயிட் பண்ணி அந்த ஸ்ரவணம் இருக்கும். ஸோ ஸ்ரவணம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் they will tell, ஒரு 10 minutes இருக்கீங்களா, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு they will talk. அப்பவும் அவங்க கன்வின்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் விட்டுரும். நான் பண்ற முயற்சியை நான் பண்றேன், அதுக்கு மேலேயும் அவங்க கேட்கல அப்படிங்கும் போது இட்ஸ் ஓகே ஃபைன், உங்களோட தாட் உங்களுக்கு அந்த மாதிரி விட்டுடுவாங்க. புரிதல் இருக்கும். இவங்களோட இந்த விஷயத்துக்கு சண்டை போட்டு என்ன பண்ண போறோம், தேவையில்லாத சண்டை அப்படின்னு தோணும். சண்டை போடுறதுன்னா அதுல ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்கணும், ஒரு சத்துவத்தை நோக்கி இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும். இது எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது தேவையில்லையே, அந்த மாதிரி திங்கிங்கா இருக்கும். இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தமசுக்கு என்னால சண்டை எல்லாம் போட முடியாது, இதுக்கு போட்டு வேஸ்ட் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு இருக்கும். ஆனா 2 பேரோட ஆக்ஷனும் ஓகே ஃபைன்ங்கும் போது நம்ம ஈக்குவலோன்னு நினைச்சுப்போம். ஈக்குவல் கிடையவே கிடையாது. இந்த டீல் பண்ற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது சத்துவமா ரஜஸா. அதனாலதான் நம்ம சத்துவத்துல இருக்கிறவங்கள மெச்சூர்டுன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் நம்ம மெச்சூர்ட் சொல்றோம்னா மோஸ்ட்லி they will be in சத்துவம். இது மாதிரி ஈகோக்கு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியுமா? ஈகோங்கிறது என்னன்னா, அந்த நான் தான் ஈகோ. நான் யாரு தெரியுமா, நான் சொல்றதா நீ கேட்கணும், அந்த நான், அதுதான் ஈகோ. இந்த நான் தான், இந்த நானுக்கு டூல்ஸ் தான் இந்த புத்தி மனசு சித்தம் எல்லாமே. இந்த நான் தான் ஆக்ஷன் பண்ண போறது, நான் தான் கர்த்தா இல்லையா? இந்த கர்த்தாக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும், இந்த புத்தி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான்கிற வேலை செய்யறவனுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேணும், அதுதான் புத்தி. அந்த புத்தி இயங்கிறதுக்கு தாட்ஸ் வேணும். தாட்ஸ் இல்லாம நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதனால அந்த தாட்ஸை கொடுக்கறது மனசு, அதுக்கு ஒரு ரூட் வேணும். அப்ப அதுக்கு வாசனாலேருந்து வரணும். ஸோ இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் இதெல்லாமே தவிர, இந்த நானை சப்போர்ட் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கு. இல்லைன்னா நானே இல்லை. இப்போ மனசு இல்லை, புத்தி இல்லை, இது இல்லைன்னா அந்த ஆழ் தூக்கத்துல நானே இல்லை. ஸோ அதனால இந்த இதெல்லாம் இருந்தாதான் அந்த நானே ஒர்க் ஆகும். அந்த நான்கிறது தான் நம்ம ஈகோன்னு சொல்றோம். இல்ல நான், ஏன்னா அது தன்னை பிரம்மமாலாம் உணரல அந்த ஸ்டேட். ஸோ அந்த ஈகோ, நான் யார் தெரியுமா, நான் தான் ஜெயிக்கணும், அது மோஸ்ட்லி தே வில் பி இன் ரஜஸ், ஹை ரஜஸ் அப்படி இருக்கும். ஏன்னா நான் சொல்றத கேட்கலன்னா சில பேர் கோவம் வரலாம். இன்னும் ஆக்ரோஷமா இருக்கிறவங்களுக்கு அவங்கள அடிக்கிறதுக்கு போலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா?
ஸோ மோஸ்ட்லி தே வில் பி இன் ஈகோ. ஜாஸ்தியா இருந்தா ரஜஸ்ல இருக்கலாம். ஆனா தமசுக்கும் நான் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நான்கிற ஒரு அகம்பாவம் அதெல்லாம் இருக்கும். நான் ஏன் மாத்திக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. நான் ஏன் மாத்திக்கணும், நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஏன் வேலை செய்யணும், நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரி. சோ அந்த நான்கிறது அது ஈகோ ரெண்டு பேருக்குமே நிறையவே இருக்கும். சத்துவத்துக்கு தான் அந்த அளவு இருக்காது. அப்ப ஹை ரெஜிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து குயிக்கா சத்துவத்துக்கு போக முடியுமோ? ஹை அந்த ரஜஸ்ல ladderல ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஹை ரஜஸ்ல, அதாவது அதான் கேக்குறேன். ரொம்ப ரஜஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன சொல்லுவோம், ஹைப்பர் ஆக்டிவ். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க சில பேர். அது உடனே நம்ம சத்துவத்துல கொண்டு வரதும் கஷ்டம். முதல்ல அந்த ரஜஸ குறைச்சு முதல்ல ஆர்டினரி ரஜஸ்க்கு வரணும். அது ஹைப்பர் ஆக்டிவ், அவங்களால ஒரு இடத்துல கூட இருக்க முடியாது. அப்படியே அந்த ஒரு என்ன சொல்றது, ஹார்ட் பல்பிட்டேஷன்லாம் பயங்கரமா இருக்கும், பிபி பயங்கரமா இருக்கும், அந்த மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம். ஸோ அதை முதல்ல நார்மல் ரஜஸ்க்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க சத்துவமே வர முடியும். டைரக்டா வர்றது கஷ்டம். Apart from this doing this puja and engaging in bhajan activities, I am also interested in my country. என்னோட இது அப்போ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காணிப்பேன். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் கண்ட்ரி, என்ன இது அது அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறச்ச நமக்கு சிலப்போ அந்த சமயத்துல நான் ரஜஸ்ல இருக்கேன்னு தோணும், பிகாஸ் ஐ கோயிங் ஆஃப்டர் தேட்னு. சத்வத்துல வந்து பஜன் பண்றச்ச சத்வத்துல இருக்கேனோ, பின்ன இது பண்றச்ச ரஜஸோ. ஸோ இஃப் ஐ வாண்ட் தட், ஷுட் ஐ சேஞ்ச் தட் ஆக்டிவிட்டி ஆல்சோ, நாட் டு பி இன்ட்ரெஸ்டட் இன் எனி டிவி பார்க்கறதுலையோ அதுலயோ ஒன்றும் இல்லாம அந்த மாதிரி இருக்கணுமா? இல்லாட்டி பிகாஸ் டு கெயின் நாலேஜ் ஈவன் ஃபார் ஸ்ப்ரெடிங் டு அதர்ஸ் நமக்கு டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு வேணும். அதனால நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லாட்டி அதையும் நம்ம சத்துவமா மாத்தி அதுக்கப்புறம் தான் போகணுமா? இப்போ இந்த நியூஸ் பாக்குறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நியூஸ் ரொம்ப பார்ப்பான். ஒரு நியூஸ் போறாதவங்க எல்லா சேனல்லையும் அந்த நியூஸை பார்க்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறது. பட் இதெல்லாம் நான் தப்பான்னு கேட்டா தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மோட்சத்துக்கு வேணுமா அப்படின்னா வேண்டாம். ஸோ மோட்சத்துக்கு வேணும், நான் அதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும், அதுதான் எனக்கு ஏம், அதுதான் லட்சியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ இன்னைக்கு இவர் சொல்லுவார்ல, சாய்பாபா சொல்லுவாராம், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் அப்படின்ட்டு. கரெக்ட். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்து நாளைக்கு அது வேஸ்ட் தான், அதை யாரும் சட்டை பண்ண போறது இல்லை. அது மாதிரி இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு நாம என்ன பண்ண போறோம் தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நியூஸ் இல்ல நம்ம வந்து வேற யாரையோட பேசும்போது எனக்கும் நாலேஜ் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு இருக்கும், இல்ல இன்னொருத்தரோட பேசும்போது அவங்க தப்பா சொன்னாங்கன்னா நான் அதை டாமினேட் பண்ணி என்னோடத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இருக்கணும். இதுக்காக தானே, வேற போய் நாம ஒண்ணும் மாத்துறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் இந்த மோட்சத்துக்கு போறவங்களுக்கு தேவையே படாது, தேவையில்லை. அதாவது பாஸ்டுக்கு கிராட்டிடியூடுங்கிற உணர்வும் கரண்ட்ல ஃபியூச்சருக்கு பணிவுங்கிற உணர்வும் கான்ஸ்டன்டா மனசுல இது பண்ணிட்டு இருந்தா அந்த சத்துவ குணம் கொஞ்சம் மேலோங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? ரஜஸும் தமசும் கொஞ்சம் கீழே போறதுக்கு. ஆமாமா. சோ எப்பவுமே நமக்கு நல்லது நடக்கும்போது நம்ம கிராட்டிடியூட் கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் கிராட்டிடியூட்ல இருக்கணும். நம்ம அதை வந்து ரெகக்னைஸ் பண்றது இல்ல. எல்லாருக்கும் உள்ளது தானே, எல்லாரும் தானே வீடு இருக்கு, எல்லாரும் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் நமக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம திரும்பி பார்த்தாதான் தெரியும் நம்ம எவ்வளவு அவசரத்துல இருக்கோம்னு. ஆனா நாம முக்கால்வாசி பேர் அப்படி பண்றது இல்லை. எனக்கு மேல கோடி இருக்கேன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே பார்த்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனோம், மேல பார்த்து பொறாமப்படக்கூடாது. கீழே பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆறதுதான் கிராட்டிடியூட். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்காருன்னா அது வந்து ஈஸ்வரனோட அனுகிரகம் தான். அதுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் சொல்லலாம், அவ்வளோ நடக்கிறது. ஆனா நம்ம அதை நினைக்கிறது இல்லைங்கிற. ஸோ அது சொல்ல சொல்ல நமக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம குறைப்பட மாட்டோம், குறை பண்றது குறையும், புலம்புறது குறையும். அப்ப நம்மளே விக்டிம் ஆக்கிக்கிறது குறையும், எனக்கு தான் இப்படி நடக்கிறது அதெல்லாம் குறையும். ஸோ குறையும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், சத்துவத்தை நோக்கி நிச்சயமா வரும். ஸோ இந்த நினைக்கிறது, இந்த கர்மயோகமா பண்றது, கிராட்டிடியூட் பண்றது, இதெல்லாம் நம்ம ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கொண்டு வரும். அதுக்குதான் அந்த குரல் கூட இருக்கு, தம்பின் வெளியாரை கண்டு தமதோடமே அம்மா பெரிது என்று அகமகிழ்க.
அப்படிங்கிற குரலே இருக்கு அதுல. correct. ஆமா. ஜி என்ன உமா சொன்னார்? பாரதி. பாஸ்டுக்கு கிராட்டிடியூட், ஃபியூச்சருக்கு ஃபியூச்சருக்கு பணிவு. பணிவு. ரெண்டு சொன்னார் இல்லையா? ஃபியூச்சருக்கு பணிவு சொன்னேன். பாஸ்டுக்கு கிராட்டிடியூட், ஃபியூச்சருக்கு பணிவு கம்ப்ளீட்டா. ஓகே, Present, மனசுல பணிவுன்னா பிசிக்கலா போய் குனியணும்னு நான் சொல்லல. தட் குட் ஆல்சோ பி தேர். பட் பணிவு மனசுலயே ஒரு பணிவு இருந்ததுன்னா டெஃபினட்டா நான் பெரிய ஆளுங்கிற அந்த நினைப்பே வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஐ எம் பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த பணிவு அது வந்து பிரசன்ட்லயும் இருக்கணும். சோ அந்த பணிவு தான் நம்ம வந்து இதுல பாக்குறது சரணாகதி. சோ சரணாகதி பண்ணவே நமக்கு அந்த பணிவுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா நான் இல்ல, அவன் தான் எல்லாம் பண்றான் அப்படின்னு நினைச்சாலே அங்க நான் இல்லையே. சோ அந்த பணிவு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால அந்த சரணாகதி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் மேம் போன கிளாஸ்ல அந்த ஃப்ளோ சார்ட் தான் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போச்சுன்னு தோணுது. அது ஒண்ணு கூட சொல்ல முடியுமா? சரி சொல்றேன். சோ ஃப்ளோ சார்ட் வந்து இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம் வச்சுக்கோங்களேன், கர்மன்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல கர்ம, தமிழ்ல கர்மான்னு சொல்லிடுறோம். கர்மான்னு நம்ம ரெண்டுத்தையும் சொல்றோம். கர்ம பலனையும் கர்மான்னு சொல்றோம், செயலையும் கர்மன்னு சொல்றோம், கர்மான்னு. பட் ஆக்சுவல் வேர்டு வந்து கர்ம, செயல். அந்த செயல், ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயல் வந்து 2 விதமா இருக்கும். பாபம் இருக்கலாம், இல்ல புண்ணியமா இருக்கலாம். சோ இந்த பாபம் வந்து ஆல்வேஸ் வில் கிவ் துக்கம். துக்கத்துலதான் எண்ட் ஆகும். அது இப்ப தெரியாம இருக்கலாம். அதான் திருஷ்டம் அதிருஷ்டம், அதுக்கு இன்னும் கிளாசிபிகேஷன் போட்டா அது அப்படி போகும். சோ திருஷ்டமா இருக்கலாம், இல்ல அதிருஷ்டமா இருக்கலாம், இந்த பிறவியில இருக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் இதுல இருக்கலாம். அப்புறம் புண்ணியம்னு எடுத்துட்டோம்னா, இப்போ புண்ணியம்னு எடுத்துட்டோம்னா புண்ணியத்துல வந்து சத்சங்கம் இல்ல ஒரு பூஜா இந்த மாதிரி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இதெல்லாம் வந்து வில் கிவ் ஒன் புண்ணியம், ரைட்? இந்த புண்ணியம் வந்து நமக்கு இதுல கொண்டு விடும். அந்த 6000 அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அறிவுல கொண்டு விடலாம். இல்ல நம்மள வந்து சத்சங்கத்துல கொண்டு விடலாம். இந்த 2ல ஏதோ ஒண்ணு பண்ணும். சோ இந்த ஃபர்ஸ்டே நமக்கு அந்த 6000 கெப்பாசிட்டி வரலாம். ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, ஏன் நமக்கு வந்து நிம்மதி இல்லை, அப்ப நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம், என்னவோ ஒரு மிஸ் ஆகுது, இந்த மாதிரி நம்மள நாமளே திரும்பி பார்த்து வாழ்க்கையில நான் போன எல்லாமே துக்கத்துலதான் முடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு சத்சங்கத்துக்கு போய் உட்காரலாம். இல்ல இந்த புண்ணியம் நிறைய சத்சங்கத்துல போய் உட்கார்த்தோம், அந்த சத்சங்கத்துல சொல்றதுனால எனக்கு ஒரு அறிவு வரலாம், 6000 அறிவு. சோ நான் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அனலைஸ் பண்றேன் என்னோட லைஃபையே. அப்போ அந்த இந்த 2ம் எங்க கொண்டு விடும் அப்படின்னா நித்திய அனித்திய அறிவுக்கு கொண்டு விடும். சோ நித்திய அனித்திய அறிவுலதான் நான் வந்து அனித்தியங்கள் எல்லாமே இருக்கிறதெல்லாம் அனித்தியம், நித்தியத்தை தெரிஞ்சுக்க முடியாது அந்த ஸ்டேஜ்ல, அட்லீஸ்ட் எல்லாம் அனித்தியம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த தோஷங்கள் இருக்கு. சோ ஒன்னொன்னுலயும் தோஷங்கள் இருக்கு. அது எனக்கு பூர்ண சுகத்தை கொடுக்காது, என்னை டாமினேட் பண்ணும், பிராதான்யமா இருக்காது, எனக்கு அட்டாச்மெண்ட்டை கொடுக்கும், என்னை அடிமைப்படுத்தும். இந்த மாதிரி நான் தோஷங்களை கண்டுபிடிக்க எனக்கு அதெல்லாம் அனித்தியம்னு தோன்றது இல்லையா? சோ இந்த அனித்தியம்னு நித்தியம் அனித்தியம், நித்தியம் நமக்கு வந்து தியரிட்டிக்கலா அப்ப தெரியும் வச்சுக்கோங்க, ஆத்மாதான் நித்தியம்னு. பட் நமக்கு பிராக்டிக்கலா தெரியாது. பட் பிராக்டிக்கலா மத்ததெல்லாம் அனித்தியம்ங்கிறது தெரியும். சோ அந்த அறிவு வரும். அப்ப அனித்தியம்னு அறிவு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சுகம் கொடுக்குங்கிற அறிவு வந்து எனக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அது நித்திய சுகத்தை கொடுக்குங்கிற அறிவு எனக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அது மேல உள்ள அட்டாச்மெண்ட் எனக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சோ ஒரு பொருளுக்கு நான் ஆசையே பட மாட்டேன். ஏன்னா ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாலே அங்க ஒரு சுகம் கொடுக்குங்கிறதுனாலதான் நம்ம ஆசையே வைக்கிறோம். அப்ப அது சுகமே கொடுக்காதுங்கும் போது எனக்கு அதுல கம்ப்ளீட்டா ஆசையே வராது. நித்திய அறிவு வருது. நித்திய அனித்திய அறிவு தான் வந்தப்புறம் தான் நமக்கு தெரியறது, ஓ இது பெர்மனன்ட் சுகத்தை கொடுக்காது, இதுல எதுக்கு நான் அட்டாச்மெண்ட் வைக்கிறேன், இதுல தோஷம் இருக்குன்னு தோஷ திருஷ்டி தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப நான் அதுல எதுலயுமே நான் வந்து டிட்டாச்சா இருப்பேன். அந்த அளவு போய் பாசத்தை வைக்கிறதோ இல்ல ஆசை வைக்கிறதோ ஆசையை வளர்த்துக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த பற்றற்ற தன்மை அது வர ஆரம்பிக்கும். பற்றற்ற தன்மை இஸ் நாட் வெறுப்பு, இஸ் நாட் சந்நியாசம். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் வேர் ஐ வில் பி ஹாப்பி. அதுதான் ஆக்சுவலா வைராகியம். ஸோ அந்த வைராகிய ஸ்டேட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் மனசு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் இந்திரியங்கள் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னும் 2-3 ஸ்டெப் இருக்கு. ஸோ இந்த சமாதி ஷட்கம் இதெல்லாம் நமக்கு வந்து வரும் அறிவுபூர்வமா பிராக்டிக்கலா.
அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் முமுக்ஷு. இததான் சாதன சதுஷ்டயம்னு சொல்றார். இந்த குவாலிஃபிகேஷன் வந்த அப்புறம்தான் நம்ம ஒரு வேதாந்த விசாரத்துக்கே வருவோம். அதுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானம் தான் நம்ம வந்து முக்தியை கொடுக்கறது. அது வந்து முக்தியை கொடுக்குன்னா ஜீவன் முக்தி அந்த ஸ்டேட். அதுக்கப்புறம் தான் விதேக முக்தி. ஓகே, இப்படி நம்ம இந்த இது புரிஞ்சுது இல்லையா ஃப்ளோ சார்ட். இப்போ நமக்கு அந்த நித்திய அறிவு வரும்போதே பேரலா கர்மயோகம், கர்மயோகமா பண்ணணும்னு நம்ம கிளாஸ்ல நித்திய அறிவு வரும்போதே நம்ம அந்த பிராக்டிஸும் பண்ணோம். அப்ப அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இந்த நித்திய அறிவு பிளஸ் இந்த கர்மயோகம் சேர்ந்து நம்ம கர்மாவை பண்ணும்போது கண்டிப்பா பாப கர்மாக்கு போக அவ்வளவா சான்ஸ் இல்லை. நம்ம அறியாம சில இது நடக்கலாம் தான், புண்ணியம் தான் மேக்சிமம் வரும். ஸோ கர்மயோகமா பண்ணும்போது அந்த புண்ணியமும் குறைஞ்சு போயிடும் வச்சுக்கோங்க. புண்ணியங்கள் அப்படியே டைரக்டா சுவிட்ச் போடுற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம மறந்து போயிடுவோம், இல்ல பாதியில ஞாபகம் வரும், இல்ல முடிஞ்ச பிறகு ஞாபகம் வரும். ஏன்னா we are under practice. அதனால அந்த 6000 அறிவு இதெல்லாம் இன்னும் சத்சங்கத்துக்கு போவோம், இன்னும் நிறைய நமக்கு உள்ள போகும். அப்போ அந்த சைக்கிள் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நித்திய அறிவு, வைராகியம் இதெல்லாம் இந்த கர்மயோகம் பண்ண நமக்கு இன்க்ரீஸ் ஆகி அந்த ஃப்ளோ சார்ட் அது வந்து இன்னும் முக்திக்கு கொண்டு விடும். இது வரும். இப்ப இந்த கர்மம் பண்ணும் போதே, இந்த செயல்கள் செய்யும் போதே நமக்கு இந்த நித்திய அறிவு வரத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடும்னா, சில செயல்கள் நமக்கு சம்ஸ்காரமா போய் சேர்ந்துடும். ஏன்னா எனக்கு அப்ப கர்மயோகம்ங்கிற நாலேஜ் இல்லை. அதனாலதான் நான் அந்த பாக்ஸ்ல வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். யாரெல்லாம் போட்டாலோ அவளுக்கு நான் கரெக்ஷன் சொல்லும் போது நித்திய அறிவுலேருந்து வருது வந்து கர்மத்துல போய் ஜாயின் பண்ணணும். அதை வச்சுட்டுதான் கர்மயோகமா கர்மங்கள் பண்றோம். ஆனா இந்த சம்ஸ்காரமா வருது வந்து செயலுக்கு இந்த பக்கம் எடுங்கோமே. ஏன்னா எனக்கு கர்மயோகம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கர்மயோகம் எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்ப என்ன ஆகும், நான் செயல்கள் செய்யும் போது ஓ இது நல்லா இருக்கு, இந்த சாரி நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த செயின் ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கு, இந்த சாப்பிடுற இது பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அது சம்ஸ்காரமா இருக்கும். அப்ப அந்த சம்ஸ்காரத்தை நான் வேற சம்ஸ்காரம் போட்டு எடுக்க முடியும். அப்ப அது வாசனையா போகாது. இல்ல என்ன ஆகும், ஆழமா போய் அது வாசனையாவும் உட்காண்டோம். ஸோ ரெண்டும் சான்ஸ் இருக்கு. அதனாலதான் அந்த கர்மலேருந்து சம்ஸ்காரத்திலேருந்து அது வந்து வாசனா ஃப்ரம் திஸ் ஜென்மா. இதுவும் இன்புட் சித்தத்துக்கு தான் போய் ஸ்டோர் ஆகும். சித்தத்துக்கு ஆல்ரெடி ஒரு இன்புட் இருக்கு, அதனாலதான் பிறவியே வந்திருக்கு. அது பூர்வ ஜென்மா. ஸோ பூர்வ ஜென்மாலேருந்து வாசனா கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் பிறவியே. ஸோ அது ஒரு இன்புட் சித்தம். இந்த கர்ம சம்ஸ்காரத்திலேருந்து வாசனா வருது, அது இந்த ஜென்ம வாசனா. ஸோ இது ரெண்டுமே போய் வாசனை சித்தத்துலதான் உட்காருது. ஏன்னா இந்த ரெண்டுமே இன் ஃபார்ம் ஆஃப் 3 குணாஸ் தானே. ஸோ இந்த செயல் செய்யும் போதே நமக்கு அந்த குணங்கள் இருக்கிறதுனால தானே பண்றோம். ஸோ அந்த குணம் இன்க்ரீஸ் ஆகிறது, அதுவும் போய் அந்த சித்தத்துல ஸ்டோர் ஆயிடுது. இப்ப இந்த சித்தத்துல இருந்து தான் நமக்கு எங்க வருது இன்புட், மனசுக்கு வருது. ஸோ மனசுதான் வந்து எண்ணங்களை உற்பத்தி பண்றது. நமக்கு தெரியற மாதிரி எண்ணங்கள் வருது மனசுல இருந்துதான். ஸோ இந்த மனசுல இருந்து எண்ணங்கள் வரும்போது அது புத்திக்கு போறது. ஸோ மனசு வில் அனலைஸ், அதாவது இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ்டு. புத்தி தான் டிசைட் பண்ணும், ஓகே இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறது அந்த புத்தி. இந்த புத்தியிலேருந்து தான் நம்ம வந்து இந்திரியங்கள், இப்ப இதை பாரு அப்படின்னு புத்தி சொன்னா நம்ம பார்ப்போம், இல்ல இதை செய்ய கர்மேந்திரியமா இருக்கலாம், இல்ல ஞானேந்திரியமா இருக்கலாம் அவுட்புட். ஸோ அதனால இப்ப கர்மேந்திரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதை தூக்கு அப்படின்னு சொன்னா நான் தூக்குறேன், அந்த புத்தி சொல்லிதான் நான் செய்யறேன். ஸோ அது கர்மேந்திரியம். இப்ப இதை பாரு, ஒரு பூவை பாரு அப்படின்னு சொல்லும் போது நான் பாக்குறேன். பார்க்கும் போது அதோட ஷேப், அதோட வாசனை, அது கலர், இதெல்லாம் திருப்பி எனக்கு அதே ஞானேந்திரியம் வழியா உள்ள போறது, மனசுக்கு போறது. அங்கதானே நான் வந்து ப்ராசஸ் பண்றேன். ஓ இது நல்லா இருக்கே, ஓ இது நான் வாங்கலாமே. இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு எங்க அவுட்புட்ல இருந்து திருப்பி இன்புட் ஆயிடுறது. அதனாலதான் அது வந்து நான் டபுள் ஆரோ போடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்திரியங்கள்ல இருந்து செயல் செய்யறோம், அது மனசு புத்தி இந்த ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் டபுள் ஆரோல போடணும். ஏன்னா ரெண்டுமே நடக்கும். சோ மனசுல இந்த புத்தியில இந்த இந்திரியங்கள் தான் அந்த செயல்கள், அதுல கனெக்ட் பண்றோம். சோ இந்த சைக்கிள் இப்போ இந்த ஹோல் இந்த சைக்கிள் புரிஞ்சது. இதான் ஃப்ளோ சார்ட். இதுல இந்த சித்தத்துல நிறைய பேர் ரொம்ப நல்லா போட்டிருந்தா. ஃப்ளோ சார்ட்லாம் வந்து சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் ஃப்ளோ சார்ட் அனுப்பிச்சாச்சு. நானும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கேன்.
கம்ப்யூட்டர்ல போட்டே நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கா. அதுவும் அந்த சித்தத்துல உள்ள அவ்வளோ டிவிஷன்ஸ் போட்டு, அப்புறம் விற்த்திகள்ல உள்ள டிவிஷன்ஸ் போட்டு, அந்த மாதிரி எல்லாம் இட்ஸ் ரியலி கிரேட் ஜாப். அதெல்லாம் பண்ணி கம்ப்யூட்டர்ல போட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு வேற கலர் போட்டு சூப்பரா இருந்தது. அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருந்தா. ஸோ அது வந்து என்ன ஆகும், இந்த பாக்ஸ்ல நீங்க போட வேண்டியது அந்த 5 டிவிஷன் போடலாம் சித்தத்துக்கு. அதே மாதிரி அந்த விருத்தி எங்க வருது, மனசுல உள்ள எண்ணங்கள். சோ அந்த இடத்துலயும் நீங்க அந்த 5 பாக்ஸஸ் போடலாம். சோ இதுதான் ஃப்ளோ சார்ட். சோ பண்ணாதவா கொஞ்சம் பண்ணி அனுப்புங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சோ இது வந்து நீங்க நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பாதவங்க கொஞ்சம் அந்த ஃப்ளோ சார்ட் போட்டு அனுப்புங்க. ஏன்னா நான் இன்னும் அப்கமிங் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் வரும், இந்த பக்தியை கொண்டு ஜாயின் பண்றது. ஸோ எல்லாமே இந்த ஃப்ளோ சார்ட். அப்போ ஃப்ளோ சார்ட் பெருசாகும். அது நீங்கெல்லாம் முடிச்ச பிறந்தான் ஃபைனல் ஃப்ளோ சார்ட்டை நான் அனுப்புவேன். இல்லைன்னா அதை நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னா அது வந்து சரியா தான் வருதே. எனக்கு வந்து நீங்க கரெக்டா அனுப்பணும்னு நான் சொல்லலை, பட் அனுப்பணும். அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல முடிச்சுக்கலாமா? ஒரே ஒரு டவுட் பகினி. இப்ப வந்து பொது வாழ்வுல ஈடுபடும் போது சில அநியாயங்கள்லாம் நடக்கும் போது நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கோபமா நம்ம பேசுறோம், அதுக்கு எதிரா நம்ம ஃபைட் பண்றோம். அது ரஜஸ்ல வருமா? அது தப்பா? அது எப்படி? அது தேவையில்லையா முக்திக்கு? அது இன்னும் நம்ம பின்னாடி வருது, பரமஹாங்கிற செக்ஷன்ல வரும். நீங்க மோட்சத்துக்கு பார்த்தா இதெல்லாம் தேவையே இல்லை, தேவையில்லாத ஒண்ணு. ஈவன் அந்த சர்வீஸே தேவையில்லை, ஆக்சுவலா தேவை கிடையாது. பண்ணலாம், அதுக்காக தப்பான்னு கேட்க கூடாது. பண்ணினா நீங்க கர்ம யோகமா பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஒரு மோட்ச பாதையில இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, தேவையே கிடையாது. ஸோ தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத ஒரு இன்புட் எல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா எனக்கு கண்ணெதிர நடக்கிறது, என்னால சும்மா இருக்க முடியாது அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆக்ஷன் பண்ணலாம். அது சத்துவ ரீதியா ஆக்ஷன் பண்ணலாம். ஆனா நான் சொல்றத அவங்க கேட்டே ஆனோ, நான் சொல்றபடி அவங்க நடந்தே ஆனோங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அது நமக்கு தான் பிபி ஏத்தும், இல்ல நமக்கு தான் அந்த ப்ராப்ளம் கொடுக்கும். இது தப்புன்னு தெரியறது, என்னோட பாயிண்ட நான் சொல்லணும், அவ்வளவுதான். சோ நான் என் பாயிண்ட சொல்றேன், கேட்டா ஃபைன், கேட்கலனாலும் ஃபைன். ஆனா என்னால என்ன முடியுமோ அந்த ஆக்ஷன் எல்லாம் நான் போடுறதுல ஃபைன். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, மாத்தவே முடியாது. நான் சொல்லியாச்சு, செய்யறத செஞ்சாச்சு, எதுவுமே இது வீட்லயே நடக்கும். நம்ம பண்றதெல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், கேட்க மாட்டாங்க. நீங்க கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் தப்பு. இது என்னோட பார்ட் நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேட்கறது கேட்கல அது அவங்களோட கர்மா, அதை விட்டுடணும். இல்ல இப்ப கேட்கலன்னா பின்னாடி ரியலைஸ் பண்ணலாம், என்ன வேணா இருக்கலாம், அது நமக்கு சம்மந்தம் இல்லாதது. ஆனா சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்றேன். அதோட ஒரு பார்டர் லைன் அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேல நான் சொல்லதை கேட்டே ஆனோம் அதுவும் இருக்கக்கூடாது. இல்ல நான் வந்து இப்படி சொல்லலாமா, இந்த வழி இருக்கா, யோசிக்கலாம். வழி இருந்தா போலாம், வழியும் இல்லை இதுவும் இல்லைன்னா யூ ஹாவ் டு அக்செப்ட். வேற வழியே கிடையாது. இது வீட்லயே நடக்கும். ஒரு குழந்தைங்களோ இல்ல ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ வாட் எவர், எவ்வளவு சொல்லியாச்சு, மாறவே இல்லை. சொல்லறதுதான் நம்மளால முடியும், மாத்துறது நம்ம பண்ண முடியாது. ஒரு ஸ்பூனை எடுத்து சாதம் வரைக்கும் வாயில கூட போட முடியும், முழுங்குறது அவங்க நாம முழுங்க முடியாது. அதனால நாம வந்து சொல்லலாம், அதோட நம்ம கடமை முடிஞ்சுது, அவ்வளவுதான். சோ அதை வந்து மனசுல போட்டுக்கிறது இதெல்லாம் தேவையே இல்லை. சொல்லியாச்சு, எல்லாம் என்ன வேஸ் உண்டோ எல்லாம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேல நம்ம கையில ஒண்ணும் இல்லைங்கும் போது நம்ம அதை பத்தி ஒரி பண்றதுக்கோ ப்ராசஸ் பண்றதுக்கோ ஒண்ணுமே தேவையே இல்லை, அவ்வளவுதான், விட்டுடணும். இதுதான் வந்து மோட்சம் ரீதியில வழியில இருக்கிறவங்களுக்கு. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
धन्यवादाः पुनर्मिलामः धन्यवादः धन्यवाद पुनर्मिलामः। राम धन्यवाद राम।